சமையல்ல இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். தக்காளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா மட்டும் சேர்த்திருக்கோம், மிளகாத்தூள்லாம் சேர்த்தாமல் பச்சை மிளகா காரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யணும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடாதமே இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாதமே இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வாசமும் மனமும் நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது கூட 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா வதங்கியிருக்க பாருங்கள். இனி நமக்கு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 3 வரமிளகாய் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துற ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பச்சை மிளகாயும் வரமிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கிறோம். பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. சாதத்தை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்தாமல் வெறும் பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சூப்பராக கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி சாதத்தை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.